சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு செம்ம டேஸ்டியான ஒரு புளிக்குழம்பு ரெசிபி. நார்மலாக கத்திரிக்காய், கொண்டைக்கடலை அதெல்லாம் போட்டு நம்ம புளிக்குழம்பு வச்சுருப்போம். இன்னைக்கு நம்ம வைக்க போகிறது பச்சை நிலக்கடலை போட்டு கத்திரிக்காய் போட்டு ஒரு சூப்பரான புளிக்குழம்பு. கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஆனா செம டேஸ்டியா இருக்கும். இது சாதத்துக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். சரி வாங்க டிலே பண்ணாம இந்த சூப்பரான நிலக்கடலை கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது வந்து வேக வச்ச நிலக்கடலை. நான் வந்துட்டு காய வச்ச பச்சை நிலக்கடலையே நல்லா ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு ஒரு 3 விசிலுக்கு இந்த மாதிரி நல்லா சாஃப்டா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நீங்க இதை வந்துட்டு இந்த தோலோடு இருக்கிற பச்சை நிலக்கடலை வேக வச்சவங்க கூட செய்யலாம். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை வச்சு செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சிருக்க நிலக்கடலை 1 கப் அளவுக்கு. இப்போ இந்த குழம்புக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். நம்ம அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு 10 பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். பூண்டு இந்த மிக்சியில சேர்த்திடலாம். சின்ன வெங்காயம் பாதி, பெரிய வெங்காயம் பாதி நறுக்கி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு பாதி பெரிய வெங்காயம் இதை சேர்த்திடலாம். தேங்காய் வந்துட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. ஒரு தக்காளி இந்த மாதிரி ரஃபா சாப் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்திடலாம். இப்போ இதுல மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. ஒரு 4 மிளகு சேர்த்திக்கோங்க. இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கலாம். மல்லித்தூள் வந்துட்டு ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். மிளகாத்தூள் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்தேன். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்திக்கலாம். 2 கிராம்பு சேர்த்திக்கோங்க. இல்லை கொஞ்சமா சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திக்கலாம். இப்போ இதை வந்துட்டு நல்ல ஒரு பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுல வந்துட்டு நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சிருக்கேன். இந்த புளி தண்ணி விட்டுலாம். இதுல இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க இந்த மசாலாவோட சேர்த்து. இன்னைக்கு நம்ம குக்கர்ல தான் செய்ய போறோம். குக்கர்ல வந்துட்டு கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல கொஞ்சமா கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்திக்கலாம். இப்போ கடுகு வெடிக்கிட்டு இது கூட நம்ம கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் நான் வந்துட்டு ஒரு 5 கத்திரிக்காவை இந்த மாதிரி நீள் நீளமா நறுக்கி வச்சிருக்கேன். இதை சேர்த்திடலாம். இது கூடவே நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற இந்த கடலையும் சேர்த்திடுங்க. இது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இந்த விழுது சேர்த்திடலாம். இந்த மிக்சிலேயே 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டு அலசி அதையும் இதுல விட்டுடலாம். இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க காரம் புளிப்பு எல்லாம் சரியா இருக்கான்னு சொல்லிட்டு. எது பத்தலைனாலும் இப்போ நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ வந்துட்டு நம்ம குக்கரை மூடி நம்ம ஒரே ஒரு விசில் விட போறோம் கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு. இப்போ குக்கர்ல வந்துட்டு ஒரு விசில் வந்துச்சு. நல்லா ப்ரெஷர் வந்து சப்சைட் ஆயிடுச்சு. அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம பாருங்க செம சூப்பரா நம்மளோட நிலக்கடலை கத்திரிக்காய் போட்டு ஒரு காரக்குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த சூப்பரான நிலக்கடலை கத்திரிக்காய் புளிக்குழம்பு சாதத்துக்கு ஒரு செம காம்பினேஷனா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.